இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உப்பு கூட மாத்திரலாமே. அத்தா இல்ல அத்த, அம்மா வந்துடட்டும். அம்மா இல்லாம எப்படி மாத்துறது? நான் உங்களை கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டு வர சொல்றேன். திரு வேற போன் பண்றானே. இப்ப அவன் கிட்ட என்ன சொல்றது? எப்படி அவனை சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? அம்மா ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? திரு, சடங்கு நடக்கும்போது நடுவுல எந்திரிச்சு போக கூடாதுப்பா. தாத்தா, இது என்ன ஃபார்மாலிட்டி? இருங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். காஞ்சனா, இப்ப என்ன பண்றது? திரு அவங்க அம்மா இல்லாம இத பண்ண மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரியும். அதே மாதிரி ஆயிடுச்சு. மா, திரு போய் அம்பிகாவை பார்த்து இங்க வர சொல்லி கூப்பிட்டா கூட அவ ஏதாவது சொல்லி திருவ சமாளிச்சிருவாளே தவிர இங்க உப்பு மாத்திர இடத்துக்கு கண்டிப்பா அவ வரமாட்டா. சொல்லுப்பா திரு. அம்மா, எத்தனை தடவை அம்மா ஃபோன் பண்றது? ஏன் போனே எடுக்கல? சரி, இப்ப எங்க இருக்கீங்க? இங்க உப்பு கூட மாத்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்கம்மா. பார்த்தா உங்களை காணோம். பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பீங்கன்னு நான் கோயிலே உங்களை தேடிட்டு வந்துட்டேன். அது திரு, என்னால கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியலப்பா. ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அதான் டாக்டரை பார்க்கலான்னு கோயில இருந்து போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அங்க எல்லாரோட மனசும் வருத்தப்படும். அதான் யார்கிட்டயும் சொல்லாம நானே கிளம்பிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உடம்பு சரியில்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? டேய், நான் கோவில் பக்கத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஒன்னும் பயப்படாத. என்னால உப்பு கூட மாத்திர சடங்கு நிக்க வேணாம். சடங்கு நல்லபடியா நடக்கட்டும். நீ கோவிலே இரு. என்னால அந்த சடங்கு நின்னு போச்சுன்ற பேரை எனக்கு வாங்கி கொடுத்துறாத. அப்புறம் என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. சொல்லிட்டேன். அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாமா எப்படிமா? இத பாரு, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இது முத சடங்கு தான். உன் கல்யாணம் வரைக்கும் இன்னும் எத்தனையோ சடங்கு இருக்கு. அதுலலாம் நான் உன் கூட தானே இருக்க போறேன். இங்க பாரு, நான் இங்க வந்திருந்தாலும் என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். சரிம்மா. இத பாரு, நான் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நீ சடங்கு முடிச்சிட்டு தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு வந்துரு. ஓகேம்மா. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரி. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியவே மாட்டேங்குது. திவ்யாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ என்னதான் பண்றது? எனக்கும் நீ சொன்னதை கேட்டதும் இதை எப்படியாவது தடுத்து அங்க அம்பிகா அம்மாவை அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் தான் தோணுது. வேற வழியே இல்லைன்னு. இனி நம்ம இப்படி இருந்தா சரியா இருக்காது. இதுக்கு மேல திவ்யாக்கா மாப்பிள்ள கிட்டே விஷயத்த சொல்லிடலான்னு தோணுது. ஆனா இதால வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இல்ல மகா, சொன்ன ஆகுற பிரச்சனையை விட சொல்லாம ஆகுற பிரச்சனை தான் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் கல்யாணம் வரைக்கும் எத்தனையோ இருக்கு. இப்ப சொல்லாம விட்டுட்டா அவங்க திரும்ப திரும்ப அம்பிகா அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பாயிடும். அம்மாவும் இத பத்தி பேசவே மாட்டாங்க. அதோட இப்ப திரு கண்டிப்பா அம்பிகா அம்மாவை காணும்னு அவங்களுக்கு போன் பண்ணிருப்பான். ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு ஏதாவது சொல்லி சஷ்டி அப்த பூஜையில சமாளிச்ச மாதிரியே சமாளிச்சிருப்பாங்க. சரிண்ணா, அப்போ பிரச்சனை வராத மாதிரி சொல்லிடலாம். திருவுக்கு நம்ம நம்பர்ல இருந்து கால் பண்ணாம வேற யாராச்சும் போன் வாங்கி அதுல இருந்து வேற யாரோ பேசுற மாதிரி விஷயத்த சொல்லிடலாம்.
ஆ, ஆனா நான் பேச முடியாது மகா. ஏன்னா என் குரல் திருவுக்கு நல்லா தெரியும். அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆ, அப்போ திவ்யாக்கா மாப்பிள்ள கிட்ட நான் பேசுறேன்னு என் குரல் அவங்களுக்கு தெரியாதுல்ல? நீ சொல்றது சரிதான். அப்படியே பண்ணிடலாம். உப்பு கூடயே மாத்திக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சர்வமங்கலம் பிராப்திரஸ்து. நிறுத்துங்க. என்னாச்சுமா? என்னாச்சு ஸ்ரீ? திரு, இந்த சடங்க நம்ம அப்புறமா கூட தள்ளி வச்சுக்கலாம். நீ ஃபீல் பண்றதை என்னால பார்க்க முடியல. ஸ்ரீ, என்ன பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா? தெரிஞ்சுதாமா பேசுறேன். இங்க திரு அவன் அம்மா இல்லாததை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றான் தெரியுமா? ஆனா அது உங்க யாருக்குமே தெரியல. எனக்கு தெரியுது. திரு, நம்ம லவ் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் தாண்டது. உன் ஃபீலிங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. போ, நீ போய் ஆண்டிய ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வா. நான் இங்க வெயிட் பண்றேன். ஸ்ரீ, நீ என்ன பேசிட்டு இருக்க? இது என்ன விளையாட்டு காரியமா? ஓ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நாங்க பேசினபடி நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு முன்னாடி உப்பு மாத்திர சடங்கு பண்றது. இதையே நல்ல நேரம் எதுவும் பார்க்காம நினைச்ச நேரத்துல நடத்துறது தப்பா போய் முடிஞ்சிரும். உனக்கு அது புரியுதா இல்லையா? மா, என்ன பேசுறீங்க? என்ன தப்பா முடிஞ்சிர போகுது? இங்க பாருங்க, நீங்க யாரும் ஒத்துக்கலனா கூட நானும் திருவும் மேரேஜ் பண்றதா தான் இருந்தோம். திரு, ரொம்ப நேரமா உனக்கு கால் வந்துகிட்டு இருக்குப்பா. என்னன்னு எடுத்து பேசுப்பா. இல்லன்னா என்கிட்ட கூட நானாவது பேசுறேன். இல்ல தாத்தா, நானே பேசுறேன். ஹலோ சார், நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? தள்ளி வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு காரணத்தால இந்த சடங்குல கலந்துக்காம இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இதுல கலந்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இந்த கோவில்லயே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போறீங்களா? இல்லையே, அவங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. இல்ல இல்ல, அப்படி சொல்லிட்டு இந்த கோவில் தூண்ல தான் ஒரு இடத்துல சாஞ்சு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல விஷயத்துக்கு அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும்.